Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம வேர்க்கடலையை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ காஞ்ச வேர்க்கடலை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளி 2, தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மற்ற தாளிப்புக்கான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிச்சுக்கலாம். இதை கடுகு, அடுத்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ பொன்னிறமானவுடனே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயமும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லாயிருக்கும். இதை வறுத்துடுங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி அதில் சேர்த்துடுங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ வேர்க்கடலை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அந்த புளி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை அதில் சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேர்க்கடலையில் உப்பு இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா. இப்போ நல்லா வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு இந்த கலவையை இதில் கொட்டி கலந்துடலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து நமக்கு அந்த குழம்பு திக்னஸ் கொஞ்சம் கொடுத்த உடனே அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை குழம்பு ரெடி.